ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். அதாவது தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதை ஷார்ட்டாக வந்து DDU GKY அப்படிங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த நம்மளோட எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி தான் ஸ்கீம் அப்படிங்கிறது பெயர் வந்து கொடுக்குறாங்க. அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து நம்மளை வந்து சூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்கீம் நீங்கள் படிக்கும்பொழுதும் அதோட முழு விரிவாக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க. அப்ரிவியேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதையுமே படிச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து 2014 தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இதோட நோக்கம் என்னென்னு பாருங்கள். கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பது தான் இதோட நோக்கமாக. ஒவ்வொரு ஸ்கீமையும் நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வீடியோ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் இருக்காது. ஜஸ்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய ஷெடியூலில் இன்றைக்கான ஸ்கீம் இத்தனை படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் படிக்கிறதையுமே நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே ஷெடியூலில் இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இத்திட்டத்தின் கீழ் 15லேருந்து 35 வயதிற்குட்பட்ட கிராமப்புற ஏழை இளைஞர்களுக்கு நிலையான ஒரு மாத வருமானம் ஈட்டும் வகையிலான திறன் பயிற்சி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் 60:40 அப்படிங்கிற விதத்தில் அவங்களுடைய இந்த யோஜனாவுக்கான பணம் அந்த பங்களிப்பை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த திட்டம் வந்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா இந்த ஸ்கீமோட நேம், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான், என்ன ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மத்திய அரசா மாநில அரசான்னு கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா? இந்த ஸ்கீம் கேட்குறாங்க அப்படின்னா இப்போலாம் வந்து 4 உங்களுக்கே தெரியும், எக்ஸாம் எழுதுறீங்க எல்லாருமே இல்லையா? ஸோ அதனால் 4 விஷயம் கொடுத்துட்டு எது சரி எது தவறாத மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் டேட்டு, ஸ்டார்டிங் இயரு, என்னதுக்காக தொடங்கப்பட்டது, என்ன முக்கியமான அம்சங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.